நுரையீரல் என்பது நமது உடலின் உயிர் ஆதாரம். நாம் ஒவ்வொரு நிமிடமும் சுவாசிக்கும் காற்று நுரையீரல் வழியே இரத்தத்தில் சேர்ந்து ஆக்சிஜனாக மாறுகிறது. அதே சமயம் நமது உடலிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. இந்த சுவாச செயல்பாடு சரியாக செயல்பட வேண்டுமெனில் நுரையீரல் திசுக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதனை சீராக வைத்திருக்க உதவும் முக்கிய சத்துதான் வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ என்பது கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு சத்து. இது உடலின் பல முக்கிய உறுப்புகளுக்கு தேவையானது. குறிப்பாக நுரையீரல், கண்கள், தோல் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு பெரிதும் அவசியமானது. நுரையீரலில் எபிதிலியல் செல்கள் எனப்படும் மெல்லிய பாதுகாப்பு அடுக்கு உள்ளது. வைட்டமின் ஏ நம் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் முக்கிய பங்களிப்பு அளிக்கிறது. வைட்டமின் ஏ நுரையீரலுக்குள் நுழையும் நுண்ணுயிரிகளை எதிர்த்து போராடும் வெள்ளை அணுக்களின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இதனால் நுரையீரல் தொற்றுகள் குறைகின்றன. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு வைட்டமின் ஏ குறைபாடு ஏற்பட்டால் அடிக்கடி சளி, காய்ச்சல், சுவாசம் திணறல் போன்ற பிரச்சனைகள் தோன்றும். மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் வைட்டமின் ஏ நுரையீரல் திசுக்களின் வளர்ச்சிக்கும் புதுப்பிப்புக்கும் உதவுகிறது. நுரையீரலில் சிறிய காற்றுப்பைகள் அல்வியோலை உள்ளன. இவை வழியாக ஆக்சிஜன் இரத்தத்தில் கலக்கிறது. இவற்றின் ஆரோக்கியம் சீராக இருக்க வைட்டமின் ஏ பயன்படுகிறது. வைட்டமின் ஏ குறைந்தால் ஆக்சிஜன் பரிமாற்றம் புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்களுக்கு வைட்டமின் ஏ மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. புகைப்பிடிப்பதால் உடலில் வைட்டமின் ஏ அளவு வேகமாக குறைகிறது. இதனால் நுரையீரல் பாதிப்பு அதிகரிக்கிறது. இதனை சமநிலையில் வைத்திருக்க காய்கறி, பழம் போன்ற வைட்டமின்கள் ஏ நிறைந்த உணவுகளை தினமும் உணவில் சேர்க்க வேண்டும். நுரையீரலை பாதுகாக்க உதவும் வைட்டமின் ஏ நிறைந்த சில முக்கிய உணவுகள்: கேரட், முருங்கைக்கீரை, வெந்தய இலை, பசலைக்கீரை, பப்பாளி, மாங்காய், பால், முட்டை, நெய், வெண்ணெய் போன்றவை. இவை இயற்கையாகவே பீட்டா-கரோட்டின் எனப்படும் வடிவில் வைட்டமின் ஏயை வழங்குகிறது. பீட்டா-கரோட்டின் உடலில் ரெட்டினலாக மாறி நுரையீரல் செல்களுக்கு தேவையான சக்திகளை வழங்குகிறது.